தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறைவார்த்தைகள் 28 31 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலபலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலவாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் தூய அந்தோனியாருடைய பக்தர்களே, இந்த பொதுக்காலத்துடைய இந்த 8ஆம் வாரத்திலே, அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமையிலே ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க இன்றைக்கு அழைக்கப்படுகின்றோம். கோடி அற்புதர் தூய அந்தோனியார் உடைய பரிந்துரையால் இன்றைக்கு நாம் நலமாக இருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளுகின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே என்றென்றும் நமக்கு ஆசீர் வழங்கக்கூடியவராக இருக்கின்றார். அதைத்தான் இன்றைய இந்த நற்செய்தி வாசகங்கள். இன்றைய முதல் வாசகம் 1 ராயப்பருடைய இந்த திருமணத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த நற்செய்தி வாசகம் தூய மார்க்கு நற்செய்தியாளர், அதாவது துன்பங்களின் நற்செய்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மார்க்கு நற்செய்தியாளருடைய இந்த விரிவுரை இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே இன்றைக்கு ஒரு சீடத்துவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளிலே நமக்கு இந்த இறை வார்த்தை வழியாக நம்மோடு பேசுகிறார். இன்றைய நாளிலே புனித பிலிப்பு நேரி என்ற புனிதரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். இவர் 1513ஆம் ஆண்டு இத்தாலிய தேசத்திலே, அது பிளானர்ஸ் மாநகரிலே பிறந்தவராகவும், 1595 இவர் மரித்து ஆண்டவரிலே எப்பொழுதும் ஆண்டவரிலே சங்கமிக்கவராக தன் வாழ்நாளிலே பல பணிகளை இவர் ஆற்றியிருக்கின்றார். இவர் சிறு வயதிலிருந்தே இறை பக்தியிலே மிக சிறந்தவராக, இறை ஞானத்திலும் தன் வாழ்நாளிலே ரோமைக்கு சென்று பலருக்கு தன்னுடைய கல்வி அறிவை பயன்படுத்தியிருக்கின்றார். கல்வி அறிவு வழியாக பிறருக்கு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அத்தோடு கூட தன்னுடைய குருமட படிப்பை முடித்து குருவாக அவர் திருநிலைப்படுத்தப்பட்டு பல பணிகளை புனித பிலிப்பு நேரி தன் வாழ்நாளிலே, அது குறிப்பாக சலேசிய சபையை நிறுவிய டொன் போஸ்கோ அவருக்கு மிகுந்த ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இவர்தான் அவர் எடுத்துக்காட்டு. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு புனித பிலிப்பு நேரி இளம் பெண்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு பணிகளை, அவர்கள் நலமாக வாழ வேண்டும், இறை பக்தியில் வளர வேண்டும், இறை ஒளியால் அவர்கள் ஆட்கொள்ள வேண்டும் என்று அவ்வளவு தீவிரமாக இளையோருடைய மாற்றத்தை நோக்கி ஒரு பணி செய்தவர் தான் இந்த பிலிப்பு நேரி. அதன் வழியாகத்தான் ஒரு ஆற்றலை, ஒரு உள்மன சக்தியை பெற்றவர் தான் இந்த டொன் போஸ்கோ தன்னுடைய வாழ்நாளிலே. அந்த அளவுக்கு இளையோருடைய மேம்பாட்டுக்காக தன்னையே கரைத்தவர். அப்போ அந்த அளவுக்கு புனித பிலிப்பு நேரியுடைய வாழ்விலே எப்போதுமே ஒரு இளமையாக இருக்கக்கூடியவர். நிறைய பேர் வாழ்விலே சொல்வார்கள், தன்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே இளமையாக இருக்க வேண்டும் என்று தான் கூறுவார். நாம் எப்பொழுதுமே ஒரு வயதான நிலைக்கு சென்று விடுவோம், அல்லது குழந்தை பருவத்திலேயே நாம் வாழ்ந்து விடுவோம். அந்த உளவில் ரீதியாக பார்க்கிற பொழுது அந்த இளையோர்கள் தான் தன்னுடைய வாழ்க்கையில பல மாற்றங்களை, அந்த இளையோர் ஏறக்குறைய ஒரு 20 வயதிலிருந்து ஏறக்குறைய ஒரு 50 வயது வரைக்கும் பார்க்கிறவர்கள் இளையவர்களாக பல மாற்று சிந்தனைகளை இந்த உலகத்துக்கு நிச்சயம் இவர்களால் கொடுக்க முடியும். 60 வயது 70 வயது கலந்தாலே இவரால் ஒன்றும் ஆகாதப்பா, இவரால் ஒன்றும் முடியாது என்று ஒரு புறந்தள்ளப்பட்ட ஒரு நிலை. அதே ஒரு சிறு வயதில் இருந்தால் 20 வயதில் அவருக்கு என்ன தெரியும், இந்த வயதில் அவருக்கு ஒன்றும் தெரியாது, அறியாத வயது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் அந்த 20 வயது 25 வயதை கடந்த பிறகு ஏறக்குறைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை சாதிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று வாழ்கிற பொழுதுதான் ஆண்டவர் இன்றைய நாளிலே இந்த புனித பிலிப்பு நேரியை நமக்கு முன்மாதிரியாக வைக்கின்றார். இவரிடத்தில் ஒரு பெண்ணானவர் என்னுடைய வாழ்க்கையிலே மன சங்கடத்தோடு இருக்கிறேன், மனப்பாரங்களோடு இருக்கிறேன், யாராவது என்னை ஏதாவது சொல்லிவிட்டா அதை நினச்சி நான் மனம் வருந்துறேன் என்று சொன்னாராம். கோழியுடைய இறகை எடுத்து அப்படியே நீ வரும் வழியிலே அப்படியே போட்டுட்டு வா அப்படின்றார். ரொம்ப போட்டு அவர் போய் நீ எடுத்துட்டு வா அப்படின்னாராம். போட்டுட்டு வந்த பிறகு அந்த இறகெல்லாம் போய் எடுனா அந்த இறகுல என்னாச்சு, காற்றுல பறந்து போச்சு. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. யாராவது ஒருத்தவர் சொல்லலாம், ஆனால் அதே சமயத்தில் நம்ம உள்ளே போட்டு
போட்டு குத்துது குடையுது, மனசில் போட்டு மன வருத்தத்தோட மன நிம்மதி இழந்து அப்படி இருக்க வேண்டாம். எல்லாம் கடந்து போகும், எல்லாம் மாறி போகும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகள். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்விலே உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிற இந்த உலக வாழ்விலே இந்த ஒரு உறவு அதைத்தான் இந்த பிலிப்பினியர் வாழ்விலே அவர் திருப்பலை நிறைவேற்றுகிற பொழுது சிலர் நற்கனை வாங்கியவர் உடனே ஆலயத்தை விட்டு வெளியே சென்று விடுவார்களாம். உடனடியாக செய்வாராம். 2 பீடச்சிறுவர்களை அனுப்பி மெழுதிரி ஏந்தி அவர் இடத்துல போய் நில்லுங்கள், போகிற வழியிலே அவர் வழியிலே போங்கள் என்று சொல்லுவாராம். அவர் ஏன் என்று கேட்டாராம். எதுக்காக நீங்கள் இப்படி மெழுதிரி ஏந்தி வருகிறீர்கள் என்று. நற்கனை பேழை உங்களிடத்துல தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. அதன் பிறகு அவர் திருப்பலி முடிந்த பிறகுதான் ஆலயத்தை விட்டு செல்வாராம். இன்றைக்கி நிறைய பேர் பல வேலைக்காக பல அலுவலுக்காக நற்கனை வாங்கிய பிறகே இன்றைக்கி பூசையை முடித்து செல்லக்கூடிய நிறைய பேர் இன்றைக்கி நாமும் செய்து கொண்டு இருக்கிறோம். அன்றாட வாழ்க்கையில் திருப்பலிக்கு வருவது, நற்கனை வாங்க, அப்படியே சென்று விடுவது. சென்று வாருங்கள் திருப்பலி இணைந்து விடுவது, 10 பேர் கோயிலில் இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கை. காரணம் அவ்வளோ வேகமான உலகத்தில் வாழ்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. ஆண்டவரிலே நற்கருணை பெற்று அமர்ந்து ஜெபித்து ஆண்டவர் இந்த இறை ஆசிரை நாம் பெற வேண்டும். அந்த அளவுக்கு இந்த புனித பிலிப்பினேரி அவ்வளோ நற்கருணை பற்றோடு வாழ்ந்தவர். நற்கருணை மீது அவ்வளோ ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை பெற்றவர் தான் இந்த புனித பிலிப்பினேரி. இதை நற்செய்தியில் ஆண்டவர் அருமையாக நமக்கு சொல்லுகிறார். இயேசு உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரிகளையோ தாயோ தந்தையோ பிள்ளைகளையோ நிலவுலங்களையோ விட்டு எவரும் உண்மையிலே நிலைவாழ்வை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். பாருங்கள், ஹிலாரி ஸ்டெயின்சன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். வட இந்தியாவிலே பணியாற்றுவது. ஸ்டெயின்ஸ் அவருடைய பிள்ளைகளை அப்படியே அந்த ஜீப்லேயே வைத்து எரித்து விடுகின்றார்கள். நிறைய வருகிறார்கள். அவருடைய துணைவியார் ஹிலாரி ஸ்டெயின்ஸ், அம்மா உங்கள் நாட்டுக்கே நீங்கள் போயிருங்கம்மா, அந்த ஆஸ்திரேலியா நாட்டுக்கே நீங்கள் திரும்பி போயிருங்க, இங்கே இருந்தால் உங்களையும் அவங்க கொன்றுவாங்க, வேண்டாம். ஆனால் அந்த அம்மா சொன்ன வார்த்தை, கிறிஸ்துவை நான் பிரதிபலிக்கின்றேன், கிறிஸ்துவுக்காக இந்த மக்களிடத்தில் நான் இன்னும் பணி செய்ய ஆண்டவர் என்னை வலுவூட்டுகிறார். ஹிலாரி ஸ்டெயின் ஆண்டவருடைய பணியை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு உறவை கடந்த ஒரு வாழ்வு. என் பொருட்டு இழந்தவர் யாவரும் இழந்தால்தான் உன்னை பெற முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அந்தளவுக்கு உறவுகள். அந்த உலகமே இன்றைக்கு சொந்தமாகிறது. பாருங்கள், இன்றைக்கு வீடுகளை விட்டு தங்களுடைய வாழ்க்கை நிலவுகளை விட்டு ஆண்டவரே சொந்தம், ஆண்டவருடைய பணிதான் எனக்கு நிறைவு. இந்த முதல் வாசகத்தில் அருமையை பார்க்கிறோம். உங்கள் மனம் செயலாற்ற தயாராக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுவார். அறிவு தெளிவோடு இருங்கள் என்றார். அதனால் இப்படி வந்துட்டா நிறைவு முட்டாள், ஆண்டவருடைய பணியை செய்ய வந்துட்ட, உன் வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட, நீ என்னத்துக்கு சாமியாரான, நீ என்னத்துக்கு சிஸ்டரான, உன் வாழ்க்கை பூரா பாலா போச்சு. இந்த உலக பார்வை, இதெல்லாம் உலக பார்வை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி உங்கள் வாழ்க்கை எப்படி பாலாக்கிட்டீங்களே சாமி சொல்லுவாங்க. இன்றைக்கு எதார்த்தம் அன்றாட வாழ்க்கை உண்டு. இது உலக பார்வை. அந்த ஆண்டு இன்றைக்கு நமக்கு சொல்லக்கூடியது, மறுமையிலே அவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள், விண்ணகத்திலே அவர்கள் நிலைவாழ்வை பெறுவார்கள். இந்த கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தோடு வாழ முடிவதில்லை. இந்த உலகை கடந்த ஒரு வாழ்வு உண்டு. அதிலே நாம் பயணிக்கிறோம். நாம் எல்லாரும் பயணிகள். ஆனால் எப்படி வாழ்கிறோம், யாருக்காக வாழ்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு செயலாற்றலோடு இருக்கிறோம், அதைத்தான் ஆண்டவர் நமக்கு அந்த ஒரு செயல் வடிவம் பெற இருப்பதை பகிர்ந்து வாழ, நிறைவோடு வாழ, விட்டு கொடுத்து வாழ, உறவை கடந்து வாழ. இந்த உறவு நிலையானதல்ல. இந்த உறவை கடந்து விண்ணகமே நமக்கு நிறைவு என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் புனித பிலிப்பினேரி வாழ்ந்தது போல, இயேசுவை சொந்தமாக்கி கொண்டது போல அன்றாட வாழ்க்கையிலே நம்முடைய உறவை கடந்து வாழ ஆண்டவர் உறவை வேண்டாம் என்று சொல்லவில்லை. அதுக்காக பெற்றோரை வேண்டாம் என்றோ அல்லது பிள்ளைகளை வேண்டாம் என்று உதவி தெளிவிட்டோ அல்ல. மாறாக இந்த உறவும் கடந்து போகும். எதுவும் வாழ்விலே ஒரு நிலை கிடையாது. நிலையற்ற உலகத்தில் இருக்கிறோம். நிலையானது ஆண்டவருடைய அந்த பேரன்பு, அவருடைய அந்த பேராற்றல். அவற்றை நாட இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். புனித பிலிப்பினேரி 16ஆம் நூற்றாண்டிலே பல மாற்றங்களை திருவையிலே கொண்டு வந்தது போல ஒவ்வொரு நாளும் நாங்கள் நற்கருணை ஆண்டவரிடத்திலே பற்றுறுதி கொண்டவர்களாக என்னாலும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் சான்று பகர நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உறவை கடந்து வாழக்கூடிய நல்ல பண்புகளிலே, உறவுகளிலே நாங்கள் என்றும் நிலைத்திருக்க, நிலையான உறவு நீதான் ஐயா, நிலையான அந்த பேரின்பம் நீதான் எங்களுக்கு வாழ்வு என்று ராயப்பர் சொல்வது போல, இயேசுவே உம்மாலன்றி எங்களுடைய வாழ்வு நிறைவேறாது, உம்மை அடைந்தால் என்று இறைவா என் உள்ளம் அமைதி காண்பதில்லை என்று தூய் அகஸ்தினார் சொல்வது போல அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் உறவோடும் உம்முடைய கிருபையோடும்
ஒவ்வொரு நாளும் கொடி அற்புத தூய் அந்தோணியார் இறை வார்த்தையை அறிவிக்க தன் வாழ்வு முழுமையாய் இறை வார்த்தையுடைய செம்மட்டி என்று அழைக்கப்பட்ட அளவுக்கு அவ்வளவு இறை வார்த்தையை போதித்து மனமாற்றத்தோடு தன் வாழ்வு முழுமையாய் இறை அன்பை பெற்றவராக அனைவரையும் மனமாறி கிறிஸ்துவை விசுவசிக்க வேண்டும் என்று உழைத்தது போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய செயல்களிலே, எங்களுடைய அன்றாட வாழ்வுடைய பணிகளிலே நாங்கள் எங்களையே கரைக்க எங்களுக்கு நம்முடைய இறை ஆற்றலும் இறை நம்பிக்கை மன உறுதியும் உழப்பாங்கும் நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்க முடியும். இந்த யூடியூப்ல ஜெபிக்கிற அநேக குடும்பத்தை அன்றைக்கு கோடி அற்புத தூய் அந்தோணியாரே என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் பிள்ளையை நலப்படுத்தும் சுகப்படுத்தும் என்று கேட்கக்கூடிய அநேக உள்ளங்களிலே இந்த இறை ஆற்றலும் இறை நம்பிக்கையும் செயலுடன் கொடுத்து இழந்தால்தான் பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையிலே ஒவ்வொருவருமே இழக்க தயாராகக்கூடிய அந்த உள்ளத்தை நிறைவாய் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி வழிநடத்தும்படி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.